ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து என்னோடய ஷெடியூல் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் டேட் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து மார்னிங் செஷனில் நான் என்ன படிக்க போகிறேன், அது முடிச்சேனா இல்லையா, முடிக்கலைன்னா அதுக்கான காரணம், ஈவினிங் செஷன் அதே மாதிரி முடிச்சேனா இல்லையா, முடிச்சேன்ற காரணம் அடுத்த இதில் இருக்குது. இது எப்படி நான் க்ரியேட் பண்ணேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இந்த வீடியோ வந்து கரெக்டாக பார்த்து நீங்களும் இதே மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து Jan 1லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் போட்டிருக்கேன் 2026. ஓகேவா? உங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் டைம் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸல் போய்க்கோங்க. கண்டிப்பாக உங்கள் சிஸ்டமில் எக்ஸல் இருக்கும். ஸோ ஐ ஓப்பன் அ நியூ ஃபைல், பிளாங்க் ஒர்க் புக் கொடுத்துக்கோங்க. இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்து டேட்டு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து டேட்டுன்னு சொல்லி போட்டுக்கோங்க. டேட்டுன்னு போட்டுக்கோங்க. அடுத்ததில் வந்துட்டு ஒரு கேப் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து 1லேருந்து போடணும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த காலமில் வந்து மார்னிங் செஷன் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? நான் வந்து 4 பிரிச்சுருக்கேன். என்னோடய இந்த சாப்பிட்ற டைம்லாம் தள்ளி வச்சுட்டு மற்ற டைம்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ டைமிங் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. நான் வந்து செஷன் 1ன்னு போட்டுக்கிறேன். Session 1 done or not. Session 2 அதே மாதிரி done or not போட்டுக்கணும். அடுத்து இந்த லைன் வந்து இந்த செகண்ட் லைன் வந்து நீங்கள் வந்து ஒரு திக்கான டார்க்கான கலர் கொடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த கலர் ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்கன்னா இப்படி செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்படி கொடுத்துக்கலாம். அடுத்தது இந்த லைனுக்கு வாங்க. இந்த லைனில் வந்துட்டு நீங்கள் வந்து டேட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு 1 Jan 2026 அப்படின்னு கொடுத்துட்டு 2 Jan 2026 அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்து இங்கே செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து அப்படியே வந்து எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணுமோ அவ்வளோ நாள் நீங்கள் எடுத்துக்கலாம். கீழே பாருங்கள், டேட் போயிட்டே இருக்கா. நான் வந்து ஆகஸ்டோடு நிறுத்திக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு டேட் வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி வந்து உங்களுக்கு எது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த்து எண்டு இதுன்னா அடுத்ததில் வச்சு நீங்கள் வந்து இந்த இன்சர்ட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு காலம் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? முன்னாடி ஒரு ஸ்பேஸ் வந்துடும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வச்சுருக்கேன்னா பார்த்திங்கன்னா இங்கே ஆரோ வச்சுருக்கேன். ஓகேங்களா? அடுத்து இங்கே வந்து இன்சர்ட் கொடுத்தேன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு மந்த்துக்கும் நடுவில் இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து ஏதாச்சும் ஒரு கலர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சேனலில் ஷெடியூல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அந்த சேனல் போயிட்டு ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஆப்டிடியூட்னா என்னென்ன டாபிக் இருக்குது, அதில் எத்தனை வீடியோ, ரீசனிங்னா அது எப்படி, அதே மாதிரி இங்கிலீஷும் ஆப்டிடியூடுக்கு பண்ண மாதிரி, ரீசனிங்கும் ஆப்டிடியூடுக்கு பண்ண மாதிரி, ஜிஏல நான் பண்ணியிருக்க மாதிரி ஃபிசிக்ஸ்லேருந்து எல்லா இதுக்குமே வந்து பண்ணணும். ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து பாலிட்டி, அதுக்கடுத்து வந்து அதே மாதிரி ஐஎன்எம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, எக்கனாமி, பயாலஜி, அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்குமே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட் செஷனில் வந்து நான் வந்து என்ன போட்டிருக்கேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆப்டிடியூடு போட்டுட்டு என்னோடய இதில் வந்து கோர்ஸில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வீடியோ அந்த இது இருந்துச்சு. ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்னு அந்த ஒரு இது இருந்துச்சு. மேக்ஸ் 360 ப்ராக்டிஸ் அது இருந்துச்சு. ஜெய்ஹிந்த் மேக்ஸு, சத்யா மேக்ஸு,
அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டேன் ஆப்டிடியூடுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் ரீசனிங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கிலீஷ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அதே மாதிரியே ஜிஎஸ் வந்து கொடுத்துட்டு வந்தேன். ஆகஸ்ட் வரைக்கும் போட்டிருக்கேன்ல, ஜிஎஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து பாலிட்டி கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து ஐஎன்எம் கொடுத்துருக்கேன். ஐஎன்எம்க்கு அப்புறம் கெமிஸ்ட்ரிக்கு அப்புறம் எக்கனாமி கொடுத்து பயாலஜி கொடுத்துருக்கேன். எக்கனாமிக்கு அப்புறம் பயாலஜி கொடுத்துருக்கேன். பயாலஜிக்கு அப்புறம் ஜியாகிரஃபி கொடுத்துருக்கேன். ஜியாகிரஃபிக்கு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இந்த பக்கம் வந்து இங்கிலீஷ்க்கு அப்புறம் எனக்கு நிறைய டேட் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஜிஏ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜிஏல வந்து ஹிஸ்ட்ரி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஜிகே கொடுத்துட்டேன். அப்புறம் சிஏல கொஞ்சம் இந்த பக்கம் கொடுத்துட்டேன். இதெல்லாம் வந்து மீதி டேட் இருந்ததுனால யூடியூப்பில் வந்து பிஒய்க்யூ வீடியோஸ் இருக்குல்ல, அதுவும் டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் அந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்கேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து பிஒய்க்யூ வீடியோஸ் யூடியூப்பில் டெஸ்ட்டு இப்படி தான் போயிட்டுருப்பேன். ரிவிஷன் பண்ணுறது அப்படி தான் பண்ணுவேன். ஸோ இது எதுக்கு நான் இவ்வளோ வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு இதில் பார்க்குறேன்ல, 4 வீடியோ தான் மொத்தம் பார்ப்பேன். இங்கே 2 வீடியோ அந்த மாதிரி போட்டிருக்கேன்னா, அப்போ தான் அந்த படித்த வீடியோவை ரிவைஸ் பண்ணி அப்பயே நம்ம வந்து படிச்சிடலாம். அதுக்காக அப்படி கொடுத்துருக்கேன். ஸ்பேஸ் விட்டு நிறைய தாராளமாக டைம் விட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து அந்த மாதிரி டைம் இருக்கனால நான் அப்படி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் கொடுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், க்ளீனாக வந்து ஆகஸ்ட்லேருந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். ஆகஸ்ட் வந்து இங்கே இருக்குது, இங்கே பாருங்கள். ஆகஸ்ட் வந்து ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஒரு தடவை. இங்கே ஜான்வரி ஸ்டார்ட் ஆகுதா, அதுக்கப்புறம் பாருங்கள் ஜான் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு லைன் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அடுத்து ஃபெப் ஸ்டார்ட் ஆகுது. ஃபெப்பு இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸு. அடுத்து ஃபெப்ரவரிக்கு அப்புறம் மார்ச் கொடுத்து, மார்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸு. அடுத்து ஏப்ரல் கொடுத்து, ஏப்ரல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸு. மே கொடுத்து, மேக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸு. மேக்கு அப்புறம் ஜூன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து, ஜூலைக்கு அப்புறம் ஸ்பேஸ் கொடுத்து ஆகஸ்ட் அப்படி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் மந்த் வைஸ் நீங்கள் பிரிக்கணும்னா அப்படி பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து அது ரிவைஸ் பண்ணி எந்த மந்த் முடிஞ்சிருக்கு, எவ்வளோ முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு எப்படி இதை நான் வந்து பண்ணணும்னு காமிக்கிறேன். டன் ஆர் நாட் டன், அது அந்த காலமுக்கு. இப்போ வந்து நான் வந்து இதை முடிச்சிட்டேன், இந்த சிம்பிளிஃபிகேஷன் டைப் வந்து முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த பக்கம் வந்து இங்கே வந்து டன்னு நான் கொடுத்துருவேன். DONE அப்படின்னு நான் கொடுத்துருவேன். ஏன்னா இந்த லெட்டரை வந்து க்ரீனாக வந்து மாற்றிடுவேன் காலமை. அது எப்படி மாற்றணும்னா இப்படி தான் இருங்க, மாற்றுறேன். எங்கே போச்சு? இப்போ வந்து இதில் வந்து இந்த மாதிரி க்ரீனாக மாற்றிட்டேன்னா முடிச்சிட்டேன்னு அர்த்தம். இப்போ நான் முடிக்கலைன்னா ரெட்டாக வச்சுக்கலாம், இல்லைன்னா ரெட்டாக எப்படி மாற்றுறதுன்னா இதே மாதிரி உள்ளே போயிட்டு ரெட் கலரில் வச்சுட்டு. ஏன் முடிக்கலை, இப்போ வந்து ஃபிசிக்ஸில் நான் வந்து முடிக்கலை அப்படின்னா ஏன் முடிக்கலைன்ற ரீசன் கொடுத்துறேன். நான் வந்து என்ன ரீசன் கொடுக்குறேன்னா, ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போது அதை என்ன பண்ணணும்னா, முடிக்கலைன்னா அடுத்த நாள் ஃபிசிக்ஸில் அந்த டாபிக் பார்க்கணும் அப்படி. ஓகேங்களா? அப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு கீழே வந்து ஆகஸ்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கனால அப்போது இந்த இடத்துல முடிக்க முடியாத டாபிக் எக்ஸ்ட்ரா ஒன்று வந்துகிட்டே இருக்குல்ல, அப்படி வர்றதெல்லாம் அப்போ முடிச்சுக்கலாம். ஏன்னா நடுவில் வந்து நமக்கு வந்து நிறைய ஃபெஸ்டிவல்லாம் ஒரு பொங்கல் வருது, அந்த மாதிரி வர்றதுனால நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறது பெட்டர். அது மட்டும் இல்லாமல் ஏன் ஆகஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம். ஏன்னா குரூப் 2வோட நோட்டிஃபிகேஷன் 2026க்கு ஆகஸ்ட்டில் தான் வருது. ஸோ அது வரைக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். எக்ஸாம் வந்து அதுக்கப்புறம் தான் வரும். ஏன்னா 2026ல் எல்லாமே தள்ளி போயிடுச்சு. எல்லா நோட்டிஃபிகேஷனும் ஜூன் ஜூலை அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து முன்னாடியே ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன், அது ரிலேட்டடாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஷெட்யூல் வேணும்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அது நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நோ இஷ்யூஸ், நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து இதை வந்து நம்மளோட
அந்த ஆப்டிடியூட் இருக்குல்ல, அதை டே 7ஓட வீடியோவில் கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அது வந்து ஆப்டிடியூட் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். அதுக்குள்ளே ஜிஎஸ்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் இதை ஷெட்யூல் வந்து கொடுக்குறேன். அது ஜிஎஸ்குள்ளே நான் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் பாருங்கள், க்ளீனாக இருக்கும். நீங்கள் இதை பார்த்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ஒரு ஷெட்யூல் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் பண்ணுறத நீங்களே க்ரியேட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எப்படி அதை பண்ணணும், என்ன ப்ராசஸ், அது எப்படி நீங்கள் படிக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? பாய் கைஸ்.